கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிடுறேன். சாப் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை ஆட் பண்ணிடுறேன். மஞ்சள்தூள் வந்து ஆட் பண்ணிடுறேன். முள்ளங்கி சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். ஸோ காரத்துக்கு வந்து கொஞ்சோண்டு வத்தல் தூள் வந்துட்டு போட்டுக்கிடுவேன். ஸோ இதை இப்போ மூடி வச்சிட்டோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். உப்பு வந்து கொஞ்சம் கழிச்சு தான் போட போகிறேன். ஸோ இதை அப்படி மூடி வச்சிடுறேன். முள்ளங்கி சப்பாத்திக்கு சைடிஷ் வந்து நிலக்கடலை சட்னி. இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு மல்லித்தலை, என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, மல்லித்தலை, நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை வறுக்காதது. ஸோ இதை வந்து எண்ணெயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம அரைச்சோம் அப்படின்னா தேங்காய் சட்னியை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சப்பாத்திக்கும் இதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிடுறேன். கொஞ்சம் வந்து சீரகம் போட்டுக்கிட்டேன். இந்த 2 பச்சை மிளகாய், நிலக்கடலையை சேர்த்து ஸோ நிலக்கடலை நல்லா வறுபட்டால் போதும். எண்ணெயில் நல்லா வறுபட்டால் போதும், நல்லாயிருக்கும். இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும். ஸோ நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஃபுல்லாக வதங்கியும் செய்யலாம். இல்லைன்னா முட்டைக்கோஸ் மாதிரி கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்து பச்சை வடை போய் அதுக்கப்புறம் கூட இதில் நம்ம வந்து கோதுமை மாவு சேர்க்கலாம். இது நம்ம விருப்பம் தான். பச்சை வடை வந்து கொஞ்சம் நேரத்தில் போயிடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா வத்தத்தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸோ நான் இப்போ இதில் வந்து வத்தத்தூள் சேர்த்துட்டு காமிக்கிறேன். ஆல்ரெடி இதில் வந்து மஞ்சள்தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் போடலை. சீரகம், மஞ்சள்தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ நான் வத்தத்தூளும் உப்பும் போட்டுட்டு காமிக்கிறேன். வத்தத்தூள் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். பிள்ளைங்க சாப்பிட்றதுனால ரொம்ப காரம் போடலை. நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிம்மில் வச்சு செய்ய நல்லாயிருக்கும். உப்பு இந்த அளவு சேர்த்துக்கிட்டேன். நம்ம சட்னிக்கும் உப்பு சேர்க்கறதுனால பார்த்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ இங்கே நிலக்கடலை வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைமில் நான் வந்து இந்த கொத்தமல்லி தலையை உள்ளே போட்டுக்கிறேன். இதை வதக்கலை, சும்மா உள்ளே போட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட போகிறேன். ஆறுனப்புறம் அரைச்சிக்கலாம். இதில் தேங்காய் எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். இது மட்டும்தான். செஞ்சு பாருங்கள், நல்ல ருசியாக இருக்கும். இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இது இப்படி இருக்கட்டும். ஆறுன பிறகு இதில் கோதுமை மாவு சேர்த்து நம்ம சப்பாத்தி செஞ்சுக்கலாம். நான் மாவு சேர்க்கும் போது காமிக்கிறேன். இதை மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுட போகிறேன். இப்போ இது நல்லா ஆறி வந்துடுச்சு. ஸோ நான் இதில் வந்து ஒரு 2 கப் கோதுமை வந்து சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ சப்பாத்திக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு நான் சேர்க்க போகிறேன். ஏற்கனவே சட்னியில் உப்பு இருக்குது. இந்த முள்ளங்கியை வதக்கும் போது அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ நான் இப்போ மாவுக்கும் லைட்டாக உப்பு போட போகிறேன். உப்பு போட்டுட்டு காமிக்கிறேன். தண்ணி எதுவுமே சேர்க்கலை. மோஸ்ட்லி தண்ணி சேர்க்க வேண்டியது வராது. இந்த காயில் உள்ள ஈரமே நம்மளுக்கு வந்து போதுமான அளவாக இருக்கும். நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் தண்ணி ஊற்றாமல் பிணைஞ்சப்போ எனக்கு இப்படி இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்குது. ஸோ நான் இன்னும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி, ரொம்ப ஊற்றிடாதீங்க.
கொஞ்சம் ஊற்றி கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அது ரொம்ப தண்ணி விட்டுரும், அப்புறம் வந்து சப்பாத்தி திரட்ட முடியாது. ஸோ இப்படி செஞ்சு பாருங்கள். தண்ணி சேர்த்து இந்தளவு டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க, லூஸாக வேண்டாம். தண்ணி விடும் இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்க. ஸோ நான் இதை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு சட்னி அரைக்க போகிறேன். அந்த டைம் கரெக்டாக இருக்கும். முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு வந்து தெரியாது முள்ளங்கி இருக்குன்னு, நல்லா சாப்பிட்ருவாங்க. ஸோ இது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படின்னு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம், கரம் மசாலா சேர்க்கலாம். அது நம்ம குழந்தைங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றாப்புல. சில பிள்ளைங்க வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா சேர்த்து நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ எப்படி உங்களுக்கு உங்கள் பசங்க சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸோ மீதி வைக்காமல் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன், இது அப்படி இருக்கட்டும். மாவு வந்து இந்தளவு நல்லா டைட்டாகிடுச்சு. நான் ஒரு 10 நிமிஷமாக விட்டுட்டேன். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சப்பாத்தி வேணுமோ அவ்வளோ பெரிய சப்பாத்தியை வந்து ஆஸ் யூஷுவலாக நம்ம சப்பாத்தி திரட்டுவோம்ல அந்த மாதிரி திரட்டிட வேண்டியதான். இதில் வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். வழக்கம் போல் நம்ம எப்படி சப்பாத்தி திரட்டுவோமோ அந்த மாதிரி சப்பாத்தி திரட்டிட வேண்டியதான். இங்கே கல் சூடாகிட்டுருக்கு. சட்னி வந்து அரைச்சி வச்சிட்டேன், திரட்டிட்டு காமிக்கிறேன். ஸோ கல் நல்லா சூடேறிடுச்சு, நான் போட்டுடுறேன். எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் லைட்டாக வந்த உடனே நான் இதில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிடுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் பசங்களுக்கு கொடுக்குறதுனால நெய் சேர்க்குறேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஷேப்பை ஊற்றி கவலைப்பட வேண்டாம், எனக்கு வந்து கரெக்டாக தேய்க்க தெரியாது. ஆனால் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். முள்ளங்கி சாப்பிடாத பசங்க கூட சாம்பார்லலாம் போட்டால் ஓரம் கட்டி வைப்பாங்க. இதில் வந்து வெளியே தெரியவே தெரியாது முள்ளங்கி இருக்குன்னு, நம்ம கேரட் துருவுறதில் சீவி போடுறதுனால. இன்னும் 4 எக்ஸாம் இருக்குது. ஸோ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிச்சாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. சப்பாத்தி தோசைக்கல்லில் போடும்போது மட்டும் கொஞ்சம் நெய் சேர்த்தோம், வேறு எதுவுமே சேர்க்கலை. ஸோ எப்போ சாப்பிட்டாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.